தமிழக திரைப்படத்துறை நடிகர் மற்றும் முதலாளர் நல சங்கத்தில் நேற்று மகளிர் தின 5ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. மதுரையில் பிடிஆர் ஹோட்டல் பின்புறம் சுப்புலட்சுமி திருமண மகளில் நடைபெற்றது. அங்கு தொழிலதிபர்களும் திரைப்படத்துறையில் உள்ள தயாரிப்பாளர்களும் இதில் கலந்து கொண்டனர். அதுவே இந்த விழாவுடைய ஒரு சிறப்பு நான் கருதுறேன். எவன் என்ன சொன்னாலும் நீங்க பாட்டு போயிட்டே ஒரு பாடு பின்னால பாட்டு முன்னேறாங்க. நீங்க வந்து அத்தனை பேர் ஜெயிக்கும் தான் இந்த இடத்துல வந்துருக்கீங்க. நீங்க ஏதோ பண்ணி வந்துட்டு போக யாரும் வந்துருக்க முடியாது. பாத்தைக்கும் தன் குஞ்சு பொண்ணு பொழுது ஜெயிச்சாங்க. நான் இவ்வளவு கதையை சொன்னேன். அது மாதிரி நிறைய தனுசு இன்னொரு அந்த கேட்கினேன் இருந்தேன். அவங்க அதுமே வாடா போன கெட்ட வருஷம் குத்துவோம். ஏன்னா ஜாலியாக பண்ணி சுற்றுவாங்க. போலீஸ் பிடிச்சிங்கன்னா அவங்க கூட்டு வருவேன். நாளைக்கு ரிலீஸ் இன்னொரு 20 படம் 98 கவலைப்படாதா. அது எந்த வருஷம் தலைவா ஒரு கவலைப்பட சொன்னேன். சரி 4 விஷயம் விட்டாரு. அல்லது நீங்க எங்கேயோ போட்டா தனுசு நீ தனுசு பேசுறேன்னா காரணம் உண்மை உலகம் கொடுத்து உங்களுக்கு பண்ணாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடந்த பள்ளிகளுக்கு நீங்க எப்போதுமே சப்போர்ட் பண்ணோம். நாளைக்கு எது சொன்னாலும் இந்த காலவை இந்த காலம் விட்டு போயிட்டு நான் எல்லாரும் சேவ் பண்ணுவேன். பள்ளியில் அத்தனை பேருமே நீங்க பண்ணி சப்போர்ட் பண்ணுவியான்னு கேட்டா மதுரை வந்து மிகப்பெரிய இந்தியாவில் மிகப்பெரிய மதுரை கண்ணன் தோல் சாவர தூக்கி சொல்ற ஒரே ஒரு மதுரை. நீங்க எல்லாரும் வந்து அத்தனை பேர் நன்றி. நீங்க எல்லாருமே இதே மாதிரி நீங்க வரணும். எல்லாருமே சேர்க்கிறது மனப்பூர்வ வார்த்தை. நன்றி, வணக்கம். வந்து ஒரு உண்மையை சொன்னாங்க. சினிமாக்குள்ள யார் வந்தாலும் சரி அது ஆண்கள் சரி குடும்பத்தை விட்டு தான் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளவு இருக்குது. ஆம்பளை படம் குடும்பத்தில் நாங்கள் தயவு சேர்ந்து போவாங்க. ஆனால் ஜோசிக்கு அப்புறம் உடனே சேர்த்துறாங்க. அதே மாதிரி பெண்கள் போகும்போது வீட்டில் ஆம்பளை எல்லாம் சத்தம் போடுவாங்க. இதெல்லாம் நடிச்சு சினிமான்றது என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப நான் முக்கியமான விஷயம் பேசலாம் வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு மகளிர் தினம் இல்லையா? மகளிர் தினத்துக்காக மகளிரை பத்தி பேசிட்டு இருந்தா எப்படி? அது மகளிர் தினம்னாலே வெறும்